எங்களோட டே 3 ஸ்டார்ட் ஆனதே வந்து வாட்டரில் தான். ஃபர்ஸ்ட் கயாக்கிங், நெக்ஸ்ட் வந்து ஜிப் லைன். இன்றைக்கி அந்த பயப்புல தாங்க ஒரு பெரிய சம்பவமாக பார்த்து விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி ஜிப் லைனில் தான் எனக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு. விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அந்த போட்டில் இருந்த எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பாதி வழியில் பண்ண சாகசத்தை பார்த்து. அது என்னன்றது நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஷார்ட்டாக நான் போடுறேன். ஸோ அங்கே ரீச் ஆன எல்லாரையும் தூக்கி அந்த போட்டில் போட்டுக்கிட்டு நாங்களே எல்லாரும் வந்து அந்த துடுப்பை வச்சு போட்டு கரைக்கு வந்துட்டோம். ஸோ டே 3 நாங்கள் எதுக்காக இந்த பிளேஸை சூஸ் பண்ணோமோ அந்த டே எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ நாங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிவர் ராஃப்டிங் தான். ஸோ இதுதான் வந்து மெயினாக நாங்கள் டாண்டேலி போனதே. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் இந்த ரிவர் ராஃப்டிங் என்ஜாய் பண்ணணும் தான். இது வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும், அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் கத்திக்கிட்டு இருந்தோம். ஒரிஜினல் வாய்ஸ் நான் போட்டேன்னா எல்லோரும் சேர்ந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணோம். இது ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கூட என்ஜாய் பண்ணலாம் டாண்டேலி போனீங்கன்னா. ஸோ பேக்கேஜும் ரொம்ப கம்மி தான். இல்லை நீங்கள் தனியாக போகிறதுனாலுமே ரொம்ப 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 ஈஸி ஆக்சஸ் தான். அதை நான் ஒரு வீடியோவாக போடுறேன். நான் என்ன ஆச்சு, என்ன பேக்கேஜில் நம்ம தனியாக போகணுன்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக குட்டியாக திரும்ப வந்து ரிவர்ஸில் கூட்டிகிட்டு போனார். திரும்ப அந்த வாட்டரில் வந்து நம்ம அடிச்சுட்டு வர மாதிரி, அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு நம்மளை வந்து விட்டுட்டாங்க. ஸோ இதில் போட்டிங்கும் இன்க்ளூட். நெக்ஸ்ட்டு வந்து ஜார்பிங். இந்த இது வந்து யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு. நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் மட்டும் எதுக்கு விடணும், பேக்கேஜாக வந்துட்டோம், எவ்வளோ டயர்டாக இருந்தால் என்ன, இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்காதுல்ல, இந்த இடம் இந்த கேம் இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது விளையாட முடியாதுல்ல. அதனால் நான் வந்து விளையாட போயிட்டேன். என் கூட இன்னொருத்தவங்களும் வந்துட்டாங்க கம்பெனிக்கு. ப்ளஸ் நான் வந்து பாப்பி ஹில்ஸ், ஏற்காடு பாப்பி ஹில்ஸில் இது வந்து நான் பண்ணியிருக்கேன், தனியாக பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் மேலே நான் பண்ணியிருக்கேன். பட் இவங்களோட சேர்ந்து இன்னொருத்தவங்களோட சேர்ந்து நம்ம பண்ணும்போது அது கண்டிப்பாக டஃப்பாக இருந்தது. 2 நிமிஷம் கூட நாங்கள் 2 பேரும் தாக்கு பிடிக்கல. நான் விழும்போது அவங்க எழுந்துக்கிறாங்க, அவங்க விழும்போது நான் எழுந்துக்கிறேன். முடியவே இல்லை சத்தியமாக. ரொம்ப எனர்ஜி ட்ராப் ஆல்ரெடி. ஸோ ஒரு வழியாக இந்த கேம் வந்து ஒரு 2 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் அன்றைக்கி டேவை முடிச்சுக்கிட்டோம்.